நீங்க ப்ரீவியஸா எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. மீனா, அத்த, தீபாவோட பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடு. அத்த, அது வந்து அக்கா, நீங்க தானே இதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன்னு சொன்னீங்க. ஆமா. என்ன நீ எடுத்துட்டு வரலையா? ஆமா தீபா, நான் அதை மறந்துட்டு வந்துட்டேன். இவங்க அதையெல்லாம் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். என்ன? அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்ப கண்டிப்பா வேணுமே. அப்பதான் இதுக்கு முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னு அனலைஸ் பண்ண முடியும். என்ன மீனா, எல்லாத்தையும் எடுத்து வச்சியா 100 தடவை கேட்டேன். ஏன் நீ எடுக்காம வந்த? இல்லத்த, ஏதோ ஒரு அவசரத்துல மறந்துட்டு வந்துட்டேன். அத்த, இப்ப கூட ஒண்ணும் இல்லத்த. அடுத்த செக்கப்க்கு வருவோம்ல, அப்ப எடுத்துட்டு வந்து காமிக்கலாம். எடுத்துட்டு வரலாம்ல டாக்டர்? அண்ணே, அண்ணன் வீட்டில் தான் இருக்காப்ல. அதை ஃபோட்டோ எடுத்து ஃபோன் அனுப்ப சொல்லுங்க. அது வந்து ரிப்போர்ட் எல்லாம் என்னோட பீரோல இருக்கு. சாவியை நான் வேற எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க டாக்டர், பழைய ரிப்போர்ட்லாம் விட்டுருங்க. இப்போ எடுத்துக்க டெஸ்ட்லாம், அதை பார்த்து என்ன பண்ணலான்னு சொல்லுங்களேன். பெரிய இஷ்யூலாம் ஒன்றும் இல்லை. யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு மட்டும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு டேப்லெட் கொடுத்தா சரியாயிடும். ஒரு 3 months கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.